இன்றைக்கு வெள்ளிக்கிழமை லண்டன்லேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய சகல பத்திரிகைகளையும் முன்பக்கத்தில் பிரதானமான தலைப்புச் செய்தியே நேற்று நடந்த அந்த விமான விபத்து தான். விமான விபத்து நடந்து இப்போ 24 மணித்தியாலம் கழிஞ்சிருக்குது. இருந்தாலும் உலகம் முழுவதும் இன்னும் அந்த அதிர்ச்சி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எல்லா இடமும் இதை பற்றி தான் பேசப்படுது. எல்லா ஊடகங்களும் எல்லா மக்களும் இதை பற்றி தான் காய்ச்சொன்றிக்கணும். ஏன்னு சொன்னால் இது அவ்வளவு ஒரு கோரமான விபத்து. சரி, இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த விமான விபத்து சம்பந்தமாக கடந்த 24 மணித்தியாலத்தில் கேட்கப்பட்ட முக்கியமான சில கேள்விகள். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். இந்த விமான விபத்துக்கு என்ன காரணம், எப்படி நடந்தது, நிறைய ஃபியூவலை ஏற்றி கொண்டு போச்சுனமாமே, அதனால தான் பாரம் தாங்க முடியாமல் விமானம் கீழே விழுந்ததாமே, அதால் மேலே எழுந்து பறக்க முடியாமல் போயிட்டாமே என்று சொல்லி நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் கேட்கப்படுது. எனவே அந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் எல்லாத்திலையும் முதலாவது கேள்வி, முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த விபத்துக்குரிய காரணம் என்னன்றதான். அதுக்குரிய பதில் என்னென்னு சொன்னால், இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உத்தியோகபூர்வமான பதில் வெளியாகல. இப்போதான் அந்த விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இனி அந்த பிளாக் பாக்ஸில் ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்ட அப்புறம் தான் சரியான பதில் வரும். ஆனால் நிறைய ஊகங்கள் தெரிவிக்கப்படுது. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், என்ன காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி நிறைய ஊகங்கள் எழுப்பப்படுது. அந்த ஊகங்கள் பொய் என்று சொல்ல முடியாது. அது சிலவள உண்மையாக கூட இருக்கலாம். எனவே உண்மையான உத்தியோகபூர்வமான காரணம் இதுவரைக்கும் வெளிவரையில் என்றதான் உண்மை. சரி, இந்த பிளாக் பாக்ஸ் என்று சொன்னதானே, அது சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் என்று சொல்லணும். நேற்று நிறைய வீடியோக்கள் வெளிவந்தது. அந்த பிளாக் பாக்ஸ் நேற்றே மீட்கப்பட்டாச்சுன்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்த்தா கொஞ்சம் பேர் ஒரு கருப்பு கலர் பெட்டியை கொர இழுவையில் இழுத்து கொண்டு போயினோம், இதுதான் பிளாக் பாக்ஸ் மீட்கப்பட்டுன்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால், அந்த விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் இருக்குதானே, அது இன்றைக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது என்னது? அப்போ ஒரு விமானத்தில் 2 பெட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது. நேற்று வந்த தகவல், அந்த வீடியோ, அந்த செய்தி எல்லாமே பொய். அந்த தகவல் மட்டும் இல்லாமல் நேற்று இந்த விமான விபத்து சம்பந்தமாக எத்தனையோ வீடியோக்களும் எத்தனையோ போட்டோக்களும் எத்தனையோ தகவல்களும் வந்தது. அதில் பெரும்பாலும் பொய். எல்லாமே இந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், போட்டோக்கள். அது மட்டும் இல்லாமல் முதல் நடந்த விமான விபத்துக்கள் பழைய வீடியோக்கள் இருக்குதானே, அந்த பழைய வீடியோக்களை கொண்டு இதுக்குள்ள சேர்த்து செருகி மிங்கிள் பண்ணி இப்படி உருவாக்கப்பட்ட பொய் செய்திகள் நிறைய பரவினது நேற்று. உதாரணமாக இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த படத்தை பாருங்க. இந்த போட்டோ ஒரிஜினல் போட்டோவே இல்லை. இது செயற்கை நுண்ணறிவு ஏஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு போட்டோ. இது எப்படி என்று சொன்னால், இப்போ இந்த கட்டடத்துக்கு மேலே இந்த ஃப்ளைட் செருகப்பட்டு போய் நிற்குது தானே. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இப்படி கன நேரம் இப்படியே நிற்காது. இது எல்லாமே அது அந்த கட்டடத்தை டச் பண்ண அடுத்த செகண்டே வெடிச்சு சிதறி அப்படியே புகை மண்டலம் எழுந்திருக்கும். எனவே அவ்வளவு கரும் புகை எழுந்த புகை மண்டலத்துக்குள்ள ஒரு போட்டோகிராஃபர் போயிட்டு, முதல்ல இந்த இடத்துக்கு ஒரு போட்டோகிராஃபர் சரி மொபைல் எடுத்துன்னு வச்சுக்கொள்வோமே, மொபைல் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ ஆக வேண்டு வைங்களேன். போயிட்டு எந்த விதமான புகையும் இல்லாமல் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா? இப்படி ஒரு சான்ஸ் இருக்குமாக இருந்தால் இந்த 1 நிமிஷத்தையோ 2 நிமிஷத்தையோ பயன்படுத்தி அந்த விமானத்துக்குள்ள இருந்தாக்கள் அந்த கட்டடத்துக்கு மேலே குதிச்சிருக்கலாம். ஓம் தானே. எனவே தப்பிக்கொள்ளதான் யாருமே விரும்புவினோம். எனவே இந்த படம் முற்று முழுதாக பொய்யான படம். எனவே இதே மாதிரி தான் நிறைய போட்டோக்களும் நிறைய வீடியோக்களும் கடந்த 24 மணித்தியாலமாக உலாவிக் கொண்டிருக்குது. அதிலேயும் முதலாக வெளிவந்த வீடியோ எல்லா ஊடகங்களையும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு வீடியோ, அது கூட பொய்யான வீடியோ என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் பைலட், அதாவது அமெரிக்காவினுடைய யுத்த விமானத்தை ஓடுற ஒரு பைலட் அவர் ஓய்வு பெற்றவர், அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார் அந்த வீடியோவே பொய்யான வீடியோன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ இல்லையா, இது பொய்யான வீடியோன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்கள் ஒரு பைலட் இதை கிளியராக விளங்கப்படுத்தியிருக்கார். எனவே கடந்த 24 மணித்தியாலத்தில் இது மாதிரி நிறைய பொய்யான தகவல்களும் நிறைய பொய்யான வீடியோக்களும் பரவினது. எனவே அது எல்லாத்தையும் தூக்கி நாங்கள் ஓரமாக வச்சு போட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த கருத்தை பட்டி கண்டுபிடிக்கப்பட்டதான். நேற்று ஒரு கருப்பு பட்டியை குரலுவையில் இழுத்து கொண்டு போனவே தானே, அது பொய் வீடியோ. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல விமானங்கள் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் சொல்றது தானே, அது கருத்தப்பட்டி என்று சொல்லி அதனுடைய நிறம் கருப்பே கிடையாது. முதல்ல அது கருப்புக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. முதல்ல பிளாக் பாக்ஸ்ன்றதை தமிழில் மொழிபெயர்த்து பிளாக் அண்டா கருப்பு, பாக்ஸ் அண்டா பெட்டி, எனவே கருப்பு பெட்டி என்று சொல்லி தமிழில் சொல்றதே முதல்ல பிள்ளை. அதுக்கும் கருப்பு கலர் பெட்டிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. விமானங்கள் இருக்கக்கூடிய இந்த பிளாக் பாக்ஸஸ் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருப்பு பெட்டி என்று நாங்கள் சொல்கிற பிளாக் பாக்ஸஸ். அதுக்கு பிளாக் பாக்ஸ் என்று சொல்லி பேர் வச்சதுக்குரிய காரணமே வேறு. அதை விடுங்க, நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் விரிவாக விளக்கமாக அதை பற்றி பார்ப்போம். ஆனால் பிளாக் பாக்ஸ் என்று சொல்லப்படுற இந்த பாக்ஸுகள் அதாவது விமானத்தினுடைய தரவுகளை பதிவு செய்கின்ற ரெக்கார்டர். இது பேசிக்காக இது ஒரு ரெக்கார்டர். இந்த ரெக்கார்டர் எப்போவுமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். மிக அரிதான சந்தர்ப்பங்களில் மஞ்சள் கலரில் இருக்கும். எதுக்காக
எதுக்காக orange கலரையும் மஞ்சள் கலரையும் சூஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் பார்க்குற எல்லாருக்குமே அது உடனடியாக தெரியணும்ன்றதுக்காக உடனடியாக தெரியணும். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரியான பாக்ஸஸுக்கு வந்து 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த விமானத்தில் நடக்கிற சகலதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் முதலாவது. ரெண்டாவது வந்து ஒரு விமான விபத்து நடந்த பிறகு இலகுவாக மீட்கக்கூடிய மாதிரி இருக்கணும். எல்லாட்ட கண்ணிலையும் வந்து அது படோடும் மிக துரிதமாகவும் மிக இலகுவாகவும் அதை மீட்டெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்கு இந்த கலர் தான் சரியாக இருக்கும். ஏன்னா எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் orange எங்கட கண்ணுக்கு தெரியும், மஞ்சளும் எங்கட கண்ணுக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி அந்த இடமே வந்து புகை மண்டலமாகி கருப்பாக இருக்குது. அந்த விமானத்தில் பயணிச்ச பயணிகளை வந்து அவங்க உடலே வந்து கருகி கருப்பாத்தான் இருக்கும். அந்த ஏரியாவே ஒரு கருப்பாத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிளாக் பாக்ஸை வந்து கருப்பு கலரில் வச்சு விட்டா நாங்கள் மீட்டெடுக்க முடியுமா? அதை உடனே கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. அந்த விபத்துக்கான காரணத்தை வந்து உடனே ஆராய முடியுமா? இல்லை. அது வந்து இதுவரைக்கும் மனித குலம் சந்திக்காத ஒரு வித்தியாசமான காரணமாக கூட இருக்கலாம். எனவே எவ்வளவு குயிக்காக வந்து அந்த பிளாக் பாக்ஸை மீட்டெடுக்கிறோமோ அவ்வளவு குயிக்காக வந்து அதில் இருந்து தகவலை எடுத்து அது ஏனைய விமானங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் தானே. எனவே வந்து orange கலரில் அல்லது மஞ்சள் கலரில் இருக்கும். எனவே நேற்று மீட்கப்பட்டதாக சொன்னப்பட்ட அந்த பிளாக் பாக்ஸ் வீடியோ வந்து பொய்யான வீடியோ. முதல்ல வந்து பிளாக் பாக்ஸ்ன்றதே கருப்பு பெட்டி அல்ல. அதுக்கும் கருப்புக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அடுத்த முக்கியமான கேள்வி, நேற்றே அந்த விமானம் வந்து விபத்துக்கு உள்ளாக முதல் விமானி வந்து மேடே மேடேன்னு சொல்லி குரல் எழுப்பினவராமே. கட்டுப்பாட்டு மையத்துக்கு வந்து அவசரமாக மேடே மேடேன்னு சொல்லி அவசரமாக தகவல் அனுப்பினாராமே. அதுக்கு எதுக்கு மேடே என்று சொல்லணும்? மேடே என்று சொன்னால் மே மாதம் 1ஆம் தேதி வர தொழிலாளர் தினம் தானே மேடே. அதுக்கும் இந்த விபத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனவே தொழிலாளர் தினத்துக்கும் விமானங்களில் வரக்கூடிய இந்த மாதிரியான அவசரமான இக்கட்டான சூழ்நிலைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. முதல்ல வந்து இந்த மேடே வந்து தொழிலாளர் தினம் இல்லை. அதாவது மே டே என்று சொல்லி நாங்கள் பிரித்து எழுதினா மட்டும்தான் அது மே மாதம் 1ஆம் தேதி வர தொழிலாளர் தினத்தை குறிக்கும். மேடே என்று சொல்லி சேர்த்து எழுதினோம் என்று சொன்னால் அது வந்து இந்த ஆபத்துக்களை குறிக்கும். அதாவது ஒரு விமானமோ ஒரு கப்பலோ அல்லது ஒரு நீர்மூழ்கி கப்பலோ வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கக்குள்ள இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்குள்ள யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எமர்ஜென்சி டைமில் ஃபோன் பண்ணி கணக்கெல்லாம் கதைக்க முடியாது. கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா, ஹலோ நான் பைலட் இன்னார் கதைக்கிறேன், எப்படி சோமா இருக்கிறீங்களோ சாப்பிட்டீங்களோ என்று கதைக்க முடியுமா? கதைக்கவே முடியாது. எனவே ஒரு செகண்டுக்குள்ள அந்த விஷயத்தை வந்து விளங்கப்படுத்தணும். அதுக்கு உருவாக்கப்பட்ட சொல்லுதான் இந்த மேடே வந்து. சரி, மேடே என்று சொன்னா என்னன்னு சொன்னா இது வந்து பிரெஞ்சில் இருந்து வந்தது. பிரெஞ்சு சொல்லில் இருந்து வந்தது. 1920ஆம் ஆண்டு கால பகுதியிலிருந்து பாவிக்கப்படுது. அது என்ன பிரெஞ்சு சொல் என்று சொன்னா, இப்ப இங்கிலீஷ்ல வந்து எய்ட் என்ற ஒரு சொல் இருக்கு தானே. எய்டா உதவி செய்யறது இருக்கு தானே. அந்த எய்ட் வந்து பிரெஞ்சில் வந்து எதே என்று சொல்றது. அதைத்தான் பிரெஞ்சில் வந்து எதே என்று சொல்றது. அந்த எதைக்கு முன்னுக்கு ஒரு மா போட்டா ஹெல்ப் மீ என்று வரும், எனக்கு உதவி செய்ய என்று வரும். மா எதே, அதை மா எதே என்று சொல்றது அப்படியே சேர்த்து சொல்றது மெதே என்று சொல்றது. எனவே பிரெஞ்சு சொல்லாகிய மெதே மெதே என்று சொல்லியிருந்தான் மேடே என்று சொல்லு அப்படியே மறைவி வந்ததாக வரலாறு சொல்லுது. 1920ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து இந்த மெதே என்ற சொல்லும் அப்படியே மருவி மேடே என்ற சொல்லும் பயன்பாட்டில் இருக்கிறதாக சொல்லப்படுது. எனவே மெதே என்று சொல்லப்படுற பிரெஞ்சு சொல்லிலிருந்து வந்ததுதான் மேடே. மற்றும்படி இந்த மேடேக்கும் தொழிலாளர் தினத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நேற்று விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக எரிபொருள் ஏற்றப்பட்டிருந்ததாம். அந்த பாரம் தாங்க முடியாமல் விமானத்தால் வந்து மேலே எழும்ப முடியாமல் போயிட்டுது. அதுதான் விபத்து நடந்ததுக்குரிய காரணம் என்று சொல்லி ஒரு கதையொன்று பரவலாக சொல்லப்படுது, எல்லா இடமும் சொல்லப்படுது. ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. அது ஏன்னு சொல்லி விளங்கப்படுத்துகிறேன். முதல்ல வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக ஃபியூவல் வந்து ஃபில் பண்ண மாட்டினோம். அளவுக்கு அதிகமானு சொன்னால் என்ன, அந்த டேங்கின் கெப்பாசிட்டியை விட எப்படி அடிக்க முடியும்? வேறு கேனில் ஃபில் பண்ணி கொண்டு வந்து பின்னுக்கு வைக்கிறதா, எங்கட சீட்டுக்கு பின்னுக்கு வைக்கிறதா? இல்லை. எனவே எப்படி ஃபில் பண்ணாலும், அளவாக ஃபில் பண்ணாலும் சரிதான், அளவுக்கு அதிகமாக ஃபில் பண்ணாலும் சரிதான், அந்த டேங்குக்குள்ளே ஃபில் பண்ணணும் தானே. எனவே அந்த டேங்கினுடைய கெப்பாசிட்டியை மீறி யாருமே ஃபியூவல் ஃபில் பண்ண முடியாது. அதுவும் வந்து அளவுக்கு அதிகமாக ஃபில் பண்ண முடியாது. எனவே நேற்று விபத்துக்குள்ளான போயிங் ட்ரீம் லைனர் 787-8 இதுதான் அந்த விமானம். அந்த விமானத்தினுடைய அந்த எரிபொருள் தாங்கியினுடைய கெப்பாசிட்டி இருக்கு தானே, அதை விளையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,26,200 லிட்டர். 1,26,200 லிட்டர். அப்போ ஒரு தடவை பறக்கும் போது 1,26,200 லிட்டரும் நிரப்பிக்கொண்டு தான் போவினமான்னு கேட்டால் அப்படி நிரப்பிக்கொண்டு போக மாட்டினோம். ஒருவேளை 1,26,200 லிட்டர் பெட்ரோலும் வந்து அதுக்கு நிரப்பப்பட்டிருந்தால், அதாவது விமானத்துக்கு பாவிக்கிற அந்த சூப்பர் பெட்ரோல் அது நிரப்பப்பட்டிருந்தாலுமே கூட விமானம் சாதாரணமாக பறக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கேற்றபடி தான் அந்த விமானம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று விபத்து நடந்த அகமதாபாத் விமான நிலையம் இருக்குதானே,
அங்கேருந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேட்விக் விமான நிலையத்துக்கு பறந்து வர்றதுக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6845 கிலோமீட்டரில் இருந்து 6845 கிலோமீட்டரில் இருந்து 6887 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். எனவே இவ்வளவு தூரம் பறந்து வரத்துக்கு எவ்வளவு ஃபியூவல் தேவைப்படும்? 1,26,200 லிட்டர் ஃபியூவல் தேவைப்படுமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை. எவ்வளவு ஃபியூவல் தேவைப்படும் என்று சொன்னால் ஒரு 60,000 லிட்டர்ல இருந்து 70,000 லிட்டர் வரைக்கும். அப்போ ஏன் 60,000 என்று சொல்லி ஒரு மட்டமா இல்லாமல் 60,000 70,000 வரைக்கும் இருக்கும் என்று சொல்லப்படுதுன்னு சொன்னால் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஃப்ளைட் வந்து அங்கே டேக் ஆஃப் ஆகுது, இங்கே வந்து லேண்ட் ஆகுதுன்னு சொல்லி அப்படி பறக்கிறேல விவேக் சொல்கிற மாதிரி அங்கே குதிச்சனிஞ்சு எந்திரிச்சன்னு சொல்லி அப்படி வர முடியாது தானே. வர்ற வழியில் வந்து சில வளர்ச்சியான கடுமையான காத்தாக இருக்கும். கடுமையான காத்தாக இருக்கும்போது அதை எதிர்த்து வந்து பறக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து நிறைய எரிபொருள் வந்து தேவைப்படும். பிறகு லேண்டாக வரும்போது இங்கே பார்த்தா ஏர்போர்ட்டில் ரன்வேல வந்து இடம் இல்லாமல் இருக்கும். வேறு ஃப்ளைட்டுகள் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் வானத்தில் வந்து வட்டம் அடிக்க வேண்டி இருக்கும். அதனால தான் 60,000 தொடக்கம் 70,000 வரையான அளவு காணும் அங்கே அகமதாபாத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்துக்கு வாரத்துக்கு. எனவே அளவுக்கு அதிகமாக ஃபியூவல் ஏற்றி இருப்பினம் நிறைய நிரப்பி இருப்பினம் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து இல்லை. நேற்று விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் 11 வருஷம் பழமையான விமானமாம். எனவே பழைய விமானமாம். அதனால தான் விபத்து ஏற்பட்டிருக்குமோ என்று சொல்லி அடுத்த சந்தேகம். இதுவும் வந்து முற்றும் முழுதாக பொய்யான சந்தேகம். ஒரு விமானத்தை பொறுத்த வரைக்கும் 11 வருஷம் என்றது அது வந்து பழசே கிடையாது. 11 வருஷம் என்றது விமானத்தை பொறுத்த வரைக்கும் பழசு கிடையாது. ஒரு விமானம் வந்து உற்பத்தி செய்யக்குள்ள குறைஞ்சது 25 வருஷத்திலிருந்து 30 வருஷம் வரைக்கும் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் குறைஞ்சது உற்பத்தி செய்வினம். அதை வந்து நீங்கள் நல்ல விதமாக மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்ல வடிவாக பராமரித்தா 40 வருஷம் வரைக்கும் கூட ஒரு விமானத்தை வச்சு பாவிக்க முடியும். இதுதான் சாதாரணமாக விமானம் தயாரிக்கிற அந்த பொறிமுறை. இந்த ஏர் இந்தியா விமானத்தை வந்து போட்டோக்கள் வீடியோக்கள் பார்க்கல தெரியுது அது வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்ணப்படையல. அந்த சீட்டுகள் சீட்டினுடைய பின்பக்கம் மேல் கூரைகள் எல்லாத்தையும் பார்க்கல வந்து பழசா இருக்குது. அது வந்து 11 வருஷ விமானம் மாதிரியே தெரியல சொன்னா ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல. எனவே அந்த விமானம் நடத்துகிற அந்த கம்பெனியினுடைய அந்த பிழையை தவிர மற்றபடி விமானத்தில் உள்ள பிழை இல்லை. ஏன்னு சொன்னா சரியா மெயின்டைன் பண்ணா 40 வருஷம் பாவிக்கலாம். அது வந்து விமானங்கள் மட்டும் இல்லை, மற்ற கார்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய உடம்பு கூட அப்படித்தான். நாங்கள் சரியான முறையில் மெயின்டெனன்ஸ் பண்ண சொன்னால் ஆயுள் கூடும். எனவே விமானத்தை பொறுத்த வரைக்கும் 11 வருடங்கள் என்றது ஒரு சொற்ப காலம், ஒரு கொஞ்ச காலம். அதுக்காக அந்த விமானம் வந்து பழசாயிட்டது ஓல்ட் ஆயிட்டுலாம் நாங்கள் சொல்ல முடியாது. எல்லாம் சரி, இந்த போயிங் கம்பெனியின் விமானங்களில் இனி பயணம் செய்கிறதா இல்லையா, விமானத்தில் ஏறலாமா இல்லையா, எத்தனையோ சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம். எனவே போயிங்கில் வந்து கால் வைக்கிறதா வேணாமா, இது எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. பொதுவாக வந்து நீ விமான பயணம் செய்யணுமா வேண்டாமான்றதே எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அதிலேயும் வந்து போயிங்கை வந்து சூஸ் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லி இதுக்குரிய பதில் என்ன தெரியுமா? இப்போ நாங்கள் கலைச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வானத்தில் வந்து பல நூற்றுக்கணக்கான ஏன் பல ஆயிரக்கணக்கான போயிங் விமானங்கள் பறந்து கொண்டு தான் இருக்குது. உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் வந்து பறந்து கொண்டு தான் இருக்குது. என்ன செய்கிறது? எனவே போயிங் கம்பெனியில் வந்து பிழை இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அவையர் மேலே. சின்ன சின்ன டெக்னிக்கல் எரர்ன்னு சொல்லி அது தனி காணொலியில் சொல்லணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவைக்கு கணக்கு இருக்குது. ஆனால் ஒரு விமானம் வந்து முற்றுமுழுதாக கீழே விழுந்து நொறுங்குற அளவுக்கு மோசமான கம்பெனி இல்லை போயிங் கம்பெனி. இது வந்து அந்த கம்பெனிக்கு ஆதரவாக சொல்கிற கருத்து இல்லை. அவங்க ரெக்கார்ட்ஸை வச்சு பார்க்கக்குள்ள அப்படித்தான் விளங்குது. அந்தளவுக்கு மோசமான கம்பெனி இல்லை. நல்ல பாதுகாப்பான நல்ல சேஃப்டியான விமானங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு கம்பெனி தான் போயிங். ஆனால் இந்த விபத்து நடந்ததுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும், ஏதாவது குறிப்பிட்ட பர்டிகுலரான காரணம் இருக்கும். பெரும்பாலும் மெயின்டெனன்ஸ் சம்பந்தமாக தான் அந்த காரணம் இருக்கும்ன்றது என்னுடைய ஊகம். அது வந்து முடிஞ்ச முடிவில்லை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் என்றதுக்குள்ள எல்லாமே வருது. ஒரு விமான நிலையத்தை சுற்றி ஒரு பறவை ஒன்று பறந்து வந்து அந்த விமானத்துக்குள்ள பூந்தாலும் விமானம் ஆக்சிடென்ட் ஆகும் தானே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அந்த விமான நிலைய அந்த ஏரியா வந்து ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணப்படையலை. அதனால தான் எங்கே இருந்தோ பறவை வந்து பறந்துருக்குது ஓம் தானே. எனவே எல்லாமே வந்து விமானங்களோ கார்களோ எங்களுடைய வீடோ ஏன் எங்களுடைய உடம்போ எதுவாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் எல்லாமே தங்கி இருக்குது. எனவே இப்போ தான் இந்த விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் என்று சொல்லப்படுற ஒரேஞ்ச் கலர் பெட்டி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இனி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். இனி உண்மையான தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுபோல் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளை வந்து அதை பற்றி விவாதிக்கலாம். அதே நேரம் பொய்யான தகவல்களை தயவு செய்து நம்ப வேண்டாம். ஒரு ஃபோட்டோவையோ ஒரு வீடியோவையோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணாக்கும் முதல் ஒரு நிமிஷம் யோசிங்க, இது உண்மையாக இருக்குமா, இது உண்மையிலே நடந்திருக்குமான்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னு சொன்னால் அந்த உண்மையில வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நேற்று வந்து பிளாக் பாக்ஸ் என்ற பேரில் வந்து ஒரு கருப்பு கலர் பொட்டி வந்து குறை இழுவையில் எடுத்துக்கொண்டு போனவங்கள். எனவே இந்த மாதிரியான காணொளிகளை யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.